நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு சமீபத்தில் அவர் பல நாள் காதலனான ஆண்டனி தட்டலுடன் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்துக்கு நட்சத்திர பட்டாளங்கள் வந்திருந்தார்கள். அப்படி இருவர் முறைப்படியும் கோலாகலமாக திருமணத்தை நடத்தி முடித்த பின்னர் ஹனிமூனுக்கு செல்வார் என்று பார்த்தால் வேலை மீது கொண்ட தீரா காதல் காரணமாக வருண் தவானுடன் இணைந்து போட்டோஷூட் நடத்த ஆரம்பித்து விட்டார். இந்த போட்டோஷூட் இவர்களின் புதிய படமான பேபி ஜான் படத்துக்கு பெரிய அளவில் ப்ரமோஷனாக உள்ளது. கழுத்தில் மஞ்சள் தாலியுடன் கீர்த்தி சுரேஷ் வலம் வருகிறார். அதை பல ரசிகர்கள் பாராட்டியும் வருகிறார்கள். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் தொடர்ந்து நடிப்பாரா என்ற கேள்வி ஒரு சில ரசிகர்களிடம் ஏற்பட்டுள்ளது. முன்பை போல இப்போதெல்லாம் தொடர்ந்து நடித்து வருகிறார். இருப்பினும் கீர்த்தி சுரேஷிடம் அதே போல நடிப்பாரா என்று கேட்டால் நிச்சயம் அவர் தொடர்ந்து நடிக்கும் பிளான் தான் உள்ளாராம். அது மட்டுமின்றி நயன்தாராவை போல ஒரு சில முக்கிய முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறார். தற்பொழுது பாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்திருக்கும் கீர்த்தி சுரேஷ் அங்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து நடிப்பாராம். அது மட்டுமின்றி தனக்கு கிடைக்கும் சம்பளத்தை வைத்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் ஆரம்பிக்க உள்ளார். அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் படங்களை தயாரித்து அதன் மூலமாக கல்லாக்கட்ட பிளான் செய்துவிட்டார். மேலும் அவரை வைத்து உமன் சென்ட்ரிக் படங்களையும் எடுக்க உள்ளார். இது தவிர பல பிசினஸ்களை ஆரம்பிக்கும் முயற்சியிலும் இறங்கிவிட்டாராம். குட்டி நயன்தாரா என்பதை நிரூபித்து விட்டார் கீர்த்தி சுரேஷ். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.